வணக்கம் நண்பர்களே. டிஆர்பிக்கான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அது தமிழ் வழி சான்றிதழ் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண சொல்லி மெயில் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒரு சில மாவட்டங்களில் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணி தமிழ் வழி சான்றிதழ் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ் வழியில் எனக்கு வந்து இடஒதுக்கீடு வேணுங்கிறது மட்டும்தான் உறுதி பண்ணணும். மற்ற கேண்டிடேட்ஸ் வந்து இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இப்போ வந்து நாங்கள் பிரைமரியா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா ஒன்னாவதுலேருந்து 12வது வரை, அப்புறம் வந்து டிகிரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை ஆன்லைனில் பண்ணி தருவீங்க. அது 1லேருந்து 12க்கு ஒரு தமிழ் வழி சான்றிதழும் வச்சுருந்துருப்பீங்க. அப்புறம் டிகிரி தமிழ் வழிக்கான சான்றிதழ் அது 2 வச்சுருப்பாங்க. இப்போ வந்து அப்லோட் பண்ணும்போது நீங்கள் சேர்த்து என்ன பண்ணணும், அது டிப்ளமோ படிச்சிருப்பீங்களா, அதற்கான தமிழ் வழி சான்றிதழும் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படி பண்ண சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்பாங்க. ஹையர் டிப்ளமோ கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது இங்கிலீஷ் மீடியம். அப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து பிஏ கோஆபரேஷன், பிகாம் கோஆபரேஷன், எம்ஏ கோஆபரேஷன், எம்காம் கோஆபரேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் அவங்க படிச்சிருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால தான் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்காக வந்து இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்றாங்க. ஸோ இது கரெக்டாக பண்ணல அப்படின்னா அவங்க வந்து செலக்ட் லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு முன்னெச்சரிக்கையா வந்து இந்த பிஎஸ்டிஎம் வந்து ப்ராப்பரா பண்ணாதவங்கள பண்ண சொல்றாங்க. ஒரு சில பேருக்கு வராம இருக்கலாம். வராம இருந்துச்சுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே ஏற்கனவே பர்ஃபெக்டா பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். அதாவது இப்போ வந்து வந்திருக்குல்ல, அவங்க கரெக்டா அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு செலக்ட் லிஸ்ட்ல வந்துருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ யாருமே அதாவது ப்ராப்பரா பண்ணாதவங்களுக்கு தான் அவங்க ஃபோன் பண்ணி கேட்கும் போது அதான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. எஸ்ஆர்பிக்கு அப்படிதான் சொன்னாங்க. ஸோ அதே போலதான் இருக்கும். சரிங்களா? சப்போஸ் வந்து எனக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி சொல்லி மெயில் வரல, நான் நல்ல மார்க்கு தான் எடுத்திருக்கேன், 200க்கு 150 கொஸ்டின்ஸ் மேல போட்டிருக்கேன், நான் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கேன், ஏன்னா எனக்கு அப்லோட் பண்ண சொல்லி வரல அப்படின்னா கவலைப்படாதீங்க. சரிங்களா? ஏற்கனவே நீங்க ப்ராப்பரா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க டிஆர்பி சைட்ல வந்து அந்த பர்டிகுலர் எந்த டிஸ்ட்ரிக்டோ அதில் கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பிஎஸ்டிஎம் அப்லோட் பண்ண சொல்லி ஒரு 5 நாட்களுக்குள்ளாகவே என்ன ஆயிடுது, ரிசல்ட் போட்டாங்க. எஸ்ஆர்பிக்கு அப்படிதான் பண்ணாங்க. ஸோ டிஆர்பி ரிசல்ட்டுமே விரைவில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதன் வாயிலாக வந்து டிஆர்பி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து சீக்கிரம் வித்தின் 1 வீக்ல வரலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்கு நம்ம வரலாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து நீங்க எனக்கு வந்து கண்டிப்பா வந்து வேலை கிடைக்கும், நான் நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், 200 கொஸ்டின்ஸ்க்கு நான் 140 + 150 எடுத்திருக்கேன், நான் தயாராகலாமா இன்டர்வியூக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இன்டர்வியூக்கு வந்து தயாராகலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருப்பேன். உங்களுடைய கொஸ்டின்ஸ் இப்போ 200 கொஸ்டினுக்கு 140 போட்டிருந்தீங்க அப்படின்னா இன்ட்டு 140 மல்டிப்ளை 0.85 போடுங்க. சரிங்களா? அது வந்து 170க்கு மார்க் கன்வெர்ட் ஆயிரும். பிளஸ் வந்து 30 மார்க் தான் உங்களுக்கான இன்டர்வியூ மார்க். சரிங்களா? அந்த இன்டர்வியூல ஸோ நீங்க வந்து அப்பயே உங்களுக்கு நீங்க போனாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி மார்க் எல்லாத்துக்கும் போட்டுருவாங்க. ஸோ அதுக்கு மேல வந்து நீங்க வந்து அங்க வந்து என்ன ஃபேஸ் பண்றீங்க, ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றீங்க, உங்க அப்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, உங்க பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறலாம் பொறுத்து மார்க் போடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நீங்க ரிட்டன்ல ஹை மார்க் எடுத்திருந்தீங்க, நான் வந்து 200க்கு 160 கொஸ்டின் மேல கரெக்டா பண்ணியிருக்கேன்னா ரொம்ப அசால்ட்டா பண்ணலாம். ஸோ ஒரு 130 135 அந்த மாதிரி பார்டர் இருக்கிறவங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு இன்டர்வியூல வந்து நல்லா பேசினீங்கன்னா அது கூட உங்களுக்கு வேலையை பெற்று தர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதனால வந்து ரொம்ப ஹை மார்க் எடுத்தவங்க இன்டர்வியூல சொதப்பும் வாய்ப்பு இருக்கு. இல்ல ஓரளவு பார்டர்ல எடுத்துருக்குங்க, இன்டர்வியூல பெர்ஃபெக்டா பண்ணி இன்னும் கூட ஒரு 5 மார்க்கோ சேர்த்து வாங்கி நீங்க வேலைக்கு போறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் லோவா மார்க் வாங்கியிருக்கேன், லோவானாலும் உள்ளது போயிட்டேன் அப்படின்னா அங்க திறம்பட நீங்க பேசுனீங்க, இன்டர்வியூல பேஸ் பண்ணி பக்காவா பேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அப்போ வந்து நீங்க நேர்முக தேர்வுக்கு தயாராகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஸோ நம்ம வந்து நேர்முக தேர்வை பற்றி ஒரு 3-4 கிளாஸஸ் வந்து பண்ணியிருக்கேன், நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து நம்ம சேனல்ல போய் பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னுமே நான் ஒரு 4-5 கிளாஸஸும் பண்ணுவேன். ஸோ ஒரு இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது, ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஒரு கிளைமேக்ஸை நெருங்கிட்டோம். ஸோ
விரைவில் வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ அதற்கான அறிகுறி தான் இந்த பிஎஸ்டிஎம் வந்து. யாராவது வந்து தமிழ் வழியில இடஒதுக்கீடு கேட்டாங்களோ அவங்களை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான டவுட்ஸ்க்கு எல்லாமே கிளாரிஃபை பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றும் ஒரு காணொலி நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.